அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு, ஒரு ஹிஸ்டாரிக்கல் பதிவு, ஒரு அருமையான ஒரு பதிவு, ஆதாரப்பூர்வங்களோடு நிரூபிக்கப்படக்கூடிய ஒரு பதிவு, வரலாற்று பதிவு. புத்தகத்தை ஆதாரமாக வைத்து உங்களிடம் பதிவு செய்ய போகின்ற ஒரு பதிவு. நான் பதிவு செய்வதில் தவறுகள் இருந்தால் நான் பொறுப்பாளி அல்ல, இந்த புத்தக எழுத்தாளர் தான் பொறுப்பாளி. பரமேஸ்வரிலால் குப்தா எழுதிய காயின்ஸ். எழுதினவங்களே ஒரு குப்த வம்சத்தை சார்ந்தவங்க தான், பரமேஸ்வரிலால் குப்தா. இது வெஸ்டர்ன் சத்ரபா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாணயத்துக்கு பேர் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர், இது மாதிரி அந்த குப்த வம்சம். அது மௌரிய வம்சத்தோடு சேர்ந்தது தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து குமாரகுப்தா 1 அவருடைய நாணயம். குமாரகுப்தா 2வும் அதே நாணயத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இதனால் ஆரம்பிக்கப்பட்டது வந்து குமாரகுப்தா 1. இதிலிருந்து ஆரம்பிப்போம். குமாரகுப்தா 1க்கு அடுத்திருந்து ஆரம்பிப்போம். சந்திரகுப்தா 2, அதுக்கடுத்து குமாரகுப்தா 1. நோ சில்வர் காயின்ஸ் ஆஃப் த ஏர்லி குப்தா ரூலர்ஸ் ஆர் நவுன். இதுக்கு முந்தி வந்து அவங்க சில்வர் காயின்களை பயன்படுத்தியது இல்லை. தேர் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு, அறிமுகப்படுத்துகிறாங்க. தீஸ் வேர் இன்ட்ரடியூஸ்டு ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் த ரிஜியன் ஆஃப் சந்திரகுப்தா 2. சந்திரகுப்தா 2 தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு சில்வர் காயின்ஸை. சம்டைம் ஆஃப்டர் த குப்தா இயர் 90, கிபி 409, 1625 வருஷம் ஆகும். 1615 வருஷம். when he came into contact with the Malwa, அந்த ஏரியா மால்வா region, where the silver coins of the western satrapas were current. Chandragupta's silver issues closely follow the satrapa coins. The king's bust அல்லது bust appears on the upwards with the date in Gupta era at the back அல்லது in front of the king. முன்னால் அல்லது பின்னால் சந்திரகுப்த மௌரியனுடைய அல்லது அந்த மன்னர்களின் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். த 3 arched, 3 வளைவுகள் காணப்படும். மலை பக்கத்தில். த 3 arched hill of the Satrapa coins is replaced here by the figure of Garuda. கருடனுடைய உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கும். But the coins of this king which are known are only a few in number and they all are confined to the western region. அதான் வெஸ்டர்ன் சத்ரப்பாங்கிறது. குமாரகுப்தா 1 followed his father and issued similar coins in Kut, a large number in the Gujarat, Saurashtra territories of his empire. 165வது நாணயம். இந்த புத்தகத்தில் இருக்க படங்களில் 165வது படம். இங்கே வாங்க காமிக்க. இது 160, 161, 162, 163, 164, 165 ஸ்கந்தகுப்தா வெள்ளின்னு போட்டிருக்கேன்னா. சில்வர் காயின் இந்த மாதிரி காது பக்கத்தில் வளைஞ்சு இருக்கும். இது மூக்கு, இது வாய். இந்த பக்கம் வந்து அந்த மன்னர் பேர் எழுதியிருக்கும். இதில் மன்னர் பேர் எழுதியிருக்கும். சில இதில் மலையும் 3 முகடுகளும் போட்டிருக்கும். அப்போ வாசித்தமில் அது மாதிரி போட்டிருக்கும். அது குமாரகுப்தா 1, இது ஸ்கந்தகுப்தா. ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அந்த இதில் படத்துலையும் எழுத்துலேயும். அதே 165 எங்கே பார்ப்போம். 165 குமாரகுப்தா 1 வெள்ளி நாணயம், சில்வர். வெஸ்டர்ன் இந்தியா, மேற்கு இந்தியா நாணயம். அப்வர்ட்ஸ் முன்பக்கம். ஹெட் ஆஃப் த கிங் டு ரைட், மன்னரின் முகம் வந்து வலதுபுறம் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த நாணயத்தை வந்து. ரிவர்ஸ் பீகாக் இருக்கும் அல்லது கருடன் இருக்கும். வித்தவுட் ஸ்பிரிட் டைல். லெஜண்ட் மொழி. அரவுண்ட்
இது வந்து குமாரகுப்தா மேலே இங்கே வசிக்கணும். இது குமாரகுப்தா ஒன்றா, இது வேறு டைப், இது பீகாக் டைப், இது ஒரு டைப். இதைத்தான் நம்ம பார்க்குறோம். 165 சில்வர் வெஸ்டர்ன் இந்தியா அப்வர்ட்ஸ் ஹெட் ஆஃப் தி கரெக்ட் த ஹெட் ஆஃப் த கிங் டு ரைட் டி ஜெனரேட்டட் காப்பி ஆஃப் கிரேக் லெட்டர்ஸ் டு ரைட் ரிவர்ஸ் வந்து கருடா ஃபேஸிங் லெஜண்ட் அரவுண்ட் பரம பகவதா மகாராஜாதி ராஜா ஸ்ரீ குமாரகுப்தா மகேந்திர ஆதித்யா அப்படின்னு எழுதியிருக்கிறதுல அந்த எழுத்தையும் இப்போ காமிக்கேன்னு இதை மனசில் வச்சுக்கோங்க. மறுபடியும் நான் பக்கத்தை திருப்பி சொல்ல முடியாது. இது படம், அது வந்து படத்தினுடைய விவரம், இது வந்து நாணயத்தோட விவரம், 165வது நாணயத்தோட விவரம். இது வரைக்கும் மட்டும் சொல்லிடுதேன். ஆல்சோ இன்ட்ரடியூஸ்டு a new type of silver coins of the same weight and fabric where the Garuda is replaced by the fentiled peacock. 166வது காயின் அது வந்து. This type was meant for the eastern part of empire. இது வந்து கிழக்கு பகுதியில் வெளியிடப்பட்ட நாணயத்தில் இந்த மயில், இந்த பீகாக் மயிலும் போட்டது. பட் தீஸ் காயின்ஸ் ஆர் ரேர். இந்த நாணயங்கள் வந்து வெரி ரேர் நாணயங்கள். ஸ்கந்தகுப்தா issued silver coins of both of above types, western and eastern. Besides, he also introduced two new types having a pull or a fire altar. 167வது நாணயம் ஆன் த ரிவர்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு குப்தர் காலத்து நாணயங்களை பற்றி உள்ளது. புத்தா குப்தா ஒருத்தர் பேர், ரூலர். நீங்கள் இதை மட்டும்தான் மெயின் எடுத்துக்கணும். இதை டோட்டலாக காமிக்கேன். இது இப்படியே நீங்கள் ஜூம் பண்ணி அல்லது ஹூக்குள்ளே போய் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படியே இதையும் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்படியே நீங்கள் தமிழில் வந்து ஹூக்குள்ளே போய் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். நானும் பார்த்துக்கலாம். நான் இந்த பக்கமும் அப்படி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதனுடைய அந்த நாணயத்தை காமிக்கேன் உங்களுக்கு. இப்போ இந்த வரலாறை சொல்லிட்டேன். வெரி வெரி ரேர் நாணயம் சில்வர் காயின். 4 நாணயம் இன்றைக்கி வந்திருக்கு. இது 10 நிமிஷம் ஆச்சு வந்து. இது நான் சொன்னோம்ல, அந்த லாங்குவேஜில் எழுதப்பட்ட அந்த மன்னரின் பேர் ராஜாதித்யான்னு வந்துச்சுல, அந்த பேர் வந்து இந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கு. இது சுற்றி எழுத்துக்கள். இது எல்லாமே 3 முகடுகள் தெரியுன்னு சொன்னேன்னா அந்த இருக்கு வரும். 3 முகடு நடுவில் இருக்கு வருங்க. இது ஒரு முகடு, இது 2வது முகடு, இது 3வது முகடு. 3 முகடுகள் இருக்குன்னு சொன்னோமா. மலையில் வந்து 3 வளைவுகள் இருக்கிற மாதிரி இது உள்ளே பொறிக்கப்பட்டிருக்கணும். பொறிக்கப்பட்டு இருந்தால் தான் அது குப்தர் காயின். இந்த பக்கம் வந்து வெள்ளி நாணயம், 100% வெள்ளி. இந்த நாணயம் வந்து மன்னரின் முகம், வலதுபுறம் பார்த்தவர். இது என்னுடைய வலது கை பேனா வச்சுருக்கேன்னா இது வலது கை. பின்னால் இது ஃபுல்லாக அவருடைய ஹேரு. இது ஃபுல்லாக அவருடைய ஹேரு. இங்கிட்ட சின்ன சின்ன எழுத்துக்கள். இது வந்து அவருடைய காது. இது வந்து அவருடைய காது. இது வந்து அவருடைய ஹெட்டு. இங்கிட்ட வந்து மூக்கு, வாய், மொழியெல்லாம் இந்த சைடு இருக்கும். இந்த சைடு இருக்குது. இது 2000 வருஷம் ஆச்சு. 1600 வருஷம் ஆச்சு. இது ஒரு நாணயம். இன்னொன்று காமிக்கிறேன். பின்பக்கம் எழுத்து. இது ஃபுல்லாக லாங்குவேஜ் எழுத்து. இது நடுவில் மலை. இது 3 முகடுகள். அந்த சின்னம் இது வந்து குஜராத்து, சௌராஷ்டிரா அந்த ஏரியாவில் உள்ளவங்க. இதில் கொஞ்சம் தெளிவாக இருக்கும், அதை விட இதில் தெளிவாக இருக்கும். இது கண், இது கண் புருவம். இது கண் இமை, கண் புருவம். இது மூக்கு, இது வாய். இது கழுத்தில் ஓட்டுற ஒரு பெரிய பட்டை, ஒரு அழகு தோரணம் உள்ள ஒரு பட்டை. இது காது, காதில் ஓட்டிருக்கிற ஒரு அணிகலன், பெரிய வளையம். இது தலை, ஹேர். இது ஒரு தொப்பி வச்சுருக்கிற மாதிரி ஒரு அழகு தோற்றம். இது மன்னரின் முகம், கிங் ஃபேஸ் ஆஃப் ரைட். மன்னரின் முகம் வலதுபுறம் பார்த்தவாறு இருக்கும் இந்த நாணயம். அந்த பக்கம் காமிச்சிட்டேன்ல 2வது நாணயம். இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை. இது அதிலேருந்து கொஞ்சம் கண்டிஷன் கம்மி. ஆனால் குப்தா காயின் தாங்கிறதுக்கு சந்தேகம் வேண்டாம். மூக்கு, மொழி, நெத்தி, இது காது, இது தலை, இது வந்து பட்டை, கழுத்தில் விட்டுருக்க பட்டை. இது ஒரு முகம். இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் வந்து எழுத்து பரவலாமல் இருக்குது. இந்த நடுவில் இருக்கு வருங்க, இந்த இருக்கு வருங்க. இது ஒரு மலை,
இது மலையின் முகடுகள், 3 வளைவு இருக்கும், 1 2 3 இருக்கும். இது அந்த நாணயத்தினுடைய முத்திரை மாதிரி. இந்த நாணயம் இன்னும் கொஞ்சம் இது வரைக்கும் வரணும், பெருசாக இது வரைக்கும் வரணும். சுற்றி எழுத்துக்கள் ராஜாதி ராஜா மகாராஜா ஆந்திர ஆதித்யான்னு சொல்லி அந்த ஒரு எழுத்துக்கள். இது வந்து 3 நாணயம் காமிச்சிட்டேன். 4வது ஒரு நாணயம் இருக்குது. இதுலேயும் பாருங்கள், அந்த கழுத்தில் உள்ள பட்டைலாம் தெளிவாக தெரிஞ்சு வருங்க. இது வந்து கழுத்தில் உள்ள பட்டை, இது மூக்கு, இது கண், இது காது, இது தலை, இது ஒரு முகம். தெரியுதா உங்களுக்கு? கிங் ஃபேஸிங் ஆன் த ரைட். இந்த பக்கம் எழுத்துக்களும் அந்த மலை முகடுகளும் இருக்கும். இந்த மலை முகடெல்லாம் இதில் தெளிவாக தெரியுது. பின்னால் வந்து இது சூப்பராக இருக்குது. எழுத்துக்கள்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இதில் இந்த இருக்குது பாருங்க, மலை 3 முகடுகள், அது பக்கத்தில் வந்து ஒரு 6 புள்ளி வச்சு நடுவில் ஒரு புள்ளி, அந்த மாதிரி ஒரு முத்திரை. இந்த பக்கம் வந்து ஒரு வளையம். இது ஃபுல்லாக எழுத்து, இந்த சரௌண்டிங் இருக்கிற ஃபுல்லாக அதெல்லாம் எழுத்து. இதுதான் எழுத்து. இது என்ன எழுத்து எழுதியிருக்கு இன்னொரு தடவை சொல்லவா? 165 பார்த்துருவோம். கடைசி அங்கே இருக்கும். 165. இதில் நான் இந்த புக்கில் உள்ள நாணயங்களே நான் நிறைய நாணயங்கள் வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் பதிவுக்கே போடலை, அது ஒருபாடு கிடக்கு. 165 குமாரகுப்தா 1 சில்வரு, வெஸ்டர்ன் இந்தியா, அப்வர்ட்ஸ் ஹெட் ஆஃப் த கிங் டு ரைட்டு, டி ஜெனரேட்டட் காப்பி ஆஃப் கிரேக் லெட்டர்ஸ் டு ரைட்டு, ரிவர்ஸு கருடா ஃபேஸிங், லெஜண்ட் அரவுண்ட், லெஜண்ட்னா எழுத்து, சுற்றி எழுத்து பரம பகவதா மகாராஜாதி ராஜா ஸ்ரீ குமாரகுப்தா மகேந்திர ஆதித்யா அப்படின்னு எழுதியிருக்கு. அதில் குமாரகுப்தா 1 நாணயத்தில். இந்த மயில் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயமும் குமாரகுப்தா நாணயம் இருக்குது. படித்து பார்த்துக்கோங்க. ஒரு இதில் அந்த 3 ஆர்ச் அப்படிலாம் போட்டிருந்துச்சுல, கரடா ஃபேஸிங் 3 ஆர்ட்ஸ் அப்படிலாம் போட்டிருந்துச்சு. அது எப்போ எதுங்கிட்ட போட்டிருந்துன்னு தெரியல. அப்போல்லாம் படித்து காமிச்சேன். விக்ரமாதித்யா ஸ்கில் கந்தகுப்தா உள்ள அந்த தியரியில் படித்தோன்னு தெரியல. அந்த ஞாபகம் இருக்குது, அந்த 3 ஆர்ட்ஸ் அப்படிலாம் எழுதின ஞாபகம் இருக்குது எனக்கு. நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. சரி இருக்கட்டும், நான் படித்து பார்த்தேன். இன்னொரு தடவை நான் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு 4 நாணயங்கள் காமிச்சிருக்கேன். நான் 4ம் 100% ஒரிஜினல் நாணயம். 1600 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள நாணயம். ஒரு அட்டகாசமான ஒரு நாணயம், 100% ஒரிஜினல் நாணயம், வெள்ளி நாணயம். இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு. 1000 ஆண்டுகளுக்கு முன்புள்ள ராஜராஜ சோழன் நாணயமே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைஞ்சிருச்சு. இதை வாங்கி இப்படி இந்த புக்கில் உள்ள போகிறோம் அப்படியே நான் பிரேம் போட்டு தந்துடுவேன். உங்களுக்கு பிரேம் இல்லை, வாட்ஸ்அப்பில் எடுத்து உங்களை அனுப்பிச்சி நீங்கள் அதை அப்படியே பிரிண்ட் எடுத்து லேமினேஷன் பண்ணி இந்த நாணயங்களையும் உள்ளே வச்சு, இந்த நாணயத்தினோட புகைப்படத்தையும் நீங்கள் லேமினேஷன் பண்ணி தனியாக வச்சு, இந்த நாணயத்தை வந்து நல்ல ஒரு பெட்டிகளை பாதுகாப்பாக வச்சு, அதில் ஒரு இது ஃபோல்டு இருக்கும், டப்பா மாதிரி வச்சு, நீங்கள் எந்த விதமான ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளருக்கு முன்பும் இதை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இது ஒரு ஆர்டிக்கலை தயார் பண்ணி சப்மிட் பண்ணலாம். குப்தா பீரியட்லேயே முதலாக வெளிவந்த வெள்ளி நாணயமே இது தான். அதில் தங்க நாணயமும் வந்துச்சு இதுக்கப்புறம். இதுக்கு முந்தி காப்பர் காயின் தான் இருந்துச்சு, வேறு நாணயங்கள் இல்லை. இது வந்து வரலாற்று பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு நாணயம். ஒரு அற்புதமான ஒரு பதிவு, அற்புதமான ஒரு நாணயம். இதை உங்கள்கிட்ட நான் இந்த அளவுக்கு விவரமாக சொல்வதில் நான் பெருமைப்படுறேன். வணக்கம். விலை ரொம்ப கம்மி தான். ஒவ்வொரு நாணயமும் 1200 ரூபா. ஒவ்வொரு நாணயமும் 4 சேர்ந்து நினச்சிடாதீங்க. ஒவ்வொரு நாணயமும் 1200 ரூபா. நான் என்ன விலைக்கு வாங்கியிருப்பேங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். நான் அதை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நான் 1200 சொன்னால் என்ன விலையாக இருக்கும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.